நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு சார். கதை எப்படி இருக்குது? கதைலாம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி, நல்லா இருக்கு. எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சீன் பை சீன் ரஜினிசம் தான், ரஜினியோட ஸ்டைல் தான், எஸ்பெஷலி ரஜினி. அவ்வளோதான் ரஜினி மூவி. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அல்டிமேட். ஃபைட்டில் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பாடல் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை ரசிகர் இல்லைங்க, நான் இப்போ படம் விரும்பி அவ்வளோதான். இல்லை படம் அவர் படம் பார்த்தா எல்லாம் ரசிகராக மாறிடுவோம். அதான் ரஜினி இசம். ஓகே, அரவிந்த், அண்ணா நகர். நீங்கள் ரஜினி ரசிகர்? ஆமாம் சார், நல்லா இருக்கு. ஆமாம், படம் மியூசிக் எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. இசையமைப்பெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கதை காட்சி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ரஜினி வந்து நல்லா இருந்தது. நடிப்பு எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே. படம் வந்து ரஜினிகாந்த் படம் எப்படி இருக்கு? தலைவர் அது தலைவர் படம், தலைவருக்காக வேணா வந்து பார்க்கலாம். இப்போ அமீர் கான் வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத எலிமெண்ட் மாதிரி இருந்துச்சு அவர். ஏன்னா கதை ஆக்சுவலி அங்கேயே முடிஞ்சிச்சு. அப்புறம் சும்மா இழுக்கிறதுக்காக நார்த் இந்தியன் அவங்க ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்காக அமீர் கானை வந்து போட்ட மாதிரி இருக்குது. இசையமைப்பு எப்படி இருக்கு? ஓகே, அது எல்லாமே பக்கா ஸ்டண்ட்டு எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. கதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கணும். ருத்ர தாண்டம் ஆடிருக்கார் தலைவர். இசையமைப்பு எப்படி இருக்கு? ஏக்தம் பக்கா விளையாடிருக்கார் தலைவர். பார்த்துட்டு வர்றேன். ஓகே, கூலி படம் பார்த்துட்டு வரேன். நான் சினிமா கிரிட்டிக்காக இருக்கேன், எல்லாருக்கும் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா உண்மையிலேயே செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே வந்தது. லோக்கியும் நம்ம ரஜினி சார் சேர்ந்துருக்காங்க, எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். அந்தளவுக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரை வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஓகே ரகமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தனால படம் வந்து ஒன் டைம். படத்தை பற்றி சொல்லுங்கள். படம் கூடி நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. கேரக்டர்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஆகுது. ஓகே தான், ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே தான், ஒரு தடவை பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித், இது வந்து 2025 தலைவர் வந்து 50 இயர்ஸாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அவர் நியரிங் 75. அதனால படமும் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது, கிளாஸாக இருக்குது.